தாவேகாவினர் படித்த இளைஞர்கள் இருக்காங்க. எல்லாம் விவரமானவங்க. திமுககாரங்க அவங்கள தற்கூறிங்க, ஒண்ணும் தெரியாதவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ அவங்க தே மஸ்ட் ஹவ் லேர்ன்ட் லெசன்ஸ். என்ன வாட் இஸ் டு டூ, வாட் நாட் டு டூன்ற மாரி, அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஹேவியர்லேயே ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. அதேபோல் அவங்க பாஸ் பண்ண அந்த ரெசொல்யூஷன்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இருந்ததுங்க. அதாவது எஸ்ஐஆர்ல விஜய் அந்த காணொளி போட்டதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டே கிராஷ் ஆகிடுச்சின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி வாட் இஸ் வாட், இது ரொம்ப சீரியஸான மேட்டர் தான் போல இருக்க அப்படின்னு இளைஞர்கள் பல பேர் பல ஆயிரம் பேர், லட்சக்கணக்கான பேர் அட் ஏ டைம் போய் எலெக்ஷன் கமிஷனில் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதால் தான் அது கிராஷ் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ விஜய் ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குதுன்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான். அவர் சும்மா ஒரு சாங் போட்டாலே அது இந்த ரஞ்சிதமே ரஞ்சிதமேன்ற அந்த பாட்டு 25 கோடி பேர் பார்த்துருக்காங்க இணையத்தில். அப்போது விஜயினுடைய அந்த பேச்சுக்கு, சொல்லுக்கு, கருத்துக்கு ஒரு பிக் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் மத்தியில் மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது, செல்வாக்கு இருக்குது. வழக்கமாக திமுககாரங்க எதுக்கெடுத்தாலும் பாஜகவை குறை சொல்லுவாங்கயா, இவங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு அதை ஒதுக்கி விட்டவங்க கூட விஜய் சொன்ன பிறகு அதில் சம்திங் சீரியஸ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி தான் அதில் அவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் விஜய் சரியான நேரத்தில் அதை பேசினார். சார் பற்றி தாவேகா சொன்னது அவங்களுக்கு ரொம்ப தேவைங்க. ஏன்னா நியூ ஓட்டர்ஸ் அவங்களுக்கு தான் அதிகமாக இருப்பாங்க. 18 வயசு முடித்தவொன்னும் வரக்கூடிய ஓல்டு ஓட்டர்ஸில் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க நான் சொல்ல. ஆனால் பல்க் ஆஃப் தி நியூ ஓட்டர்ஸு டிவிகே ஓட்டாக தான் இருக்க போகுது. அப்போது அவங்க புது வாக்காளர்களை சேர்ப்பதிலும், அவங்க ஆதரவாளர்கள் வாக்குகள் நீக்கப்படாமல் பாதுகாப்பதிலும் கூடுதல் கவனம் தாவேகாவுக்கு இருக்கணும். அதை தாவேகா நிர்வாகிகள் அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கடந்த தாவேகாவோட அந்த பொதுக்குழு அதில் விஜய் பேசின சிறப்பு பொதுக்குழு மகாபலிபுரத்தில் நடந்ததில் பேசினப்ப இருக்கட்டும். இப்போ எஸ்ஐஆர் சம்பந்தமாக ஒரு பெரிய காணொளி போட்டிருப்பாரு, 9 நிமிஷம். இப்போ ஒரு அதை பார்க்குறப்போ ஓரளவுக்கு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கரு சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் நம்மளோட பேச்சு ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுல பாயிண்டாக இருக்காரு. அது உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? நான் பொதுக்குழு மேடையில் பேசினதே அப்படி இல்லை. நான் பல நேர்காணலில் சொன்னது தான் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அதாவது வயசுக்கு வந்துடுச்சு தாவேகான்னு சொன்னேன். கரூர் நிகழ்ச்சிகளுக்கு பிறகு அந்த அமைதி ஒரு 30-40 நாள் கழித்து தான் மகாபலிபுரத்தில் சிறப்பு பொதுக்குழு போட்டாங்க. அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், அதில் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் பேசிய பேச்சு, விஜய் அவர்களுடைய பேச்சு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருந்ததுங்க. ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக, ஒரு பக்குவமான அரசியல் கட்சியாக, ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக நாகரிகமாக பேசினார். அதாவது பதில் கூட அவர் நாகரிகமாக நான் பதில் கொடுக்குறேன்னு தான் சொன்னார். அதனால் விஜயை பொறுத்தவரையில் கரூருக்கு அப்புறம் ரொம்ப ஒரு அரசியல் பக்குவம், முதிர்ச்சி அப்படி இருக்குதுன்றது நீங்கள் ஃபீல் பண்ணுறத நான் அந்த பொதுக்குழு நடந்த அன்றைக்கே பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். யூ ஆர் கரெக்ட். அதுதான். அதாவது அந்த கட்சியினரும் அஃப்கோர்ஸ் அனுபவம் தானேங்க நம்மளுக்கு ஆசான் மாதிரி. எல்லாரும் நம்ம அனுபவம் பெற்றுட்டு இருக்கிறோம் இல்லை, ஒவ்வொரு நிகழ்விலிருந்தும் ஒவ்வொரு சம்பவத்திலிருந்தும். ஸோ தாவேகாவினர் படித்த இளைஞர்கள் இருக்காங்க, எல்லாம் விவரமானவங்க. திமுககாரங்க அவங்கள தற்கூறிங்க, ஒன்றும் தெரியாதவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் எல்லாம் படித்தவங்க, பட்டதாரிகள், விவரமானவங்க. இப்போ அவங்க தே மஸ்ட் ஹவ் லேர்ன்ட் லெசன்ஸ். என்ன வாட் இஸ் டு டூ, வாட் நாட் டு டூன்ற மாதிரி, அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஹேவியர்லேயே ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. அதே போல் அவங்க பாஸ் பண்ண அந்த ரெசொல்யூஷன்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இருந்ததுங்க. ஸோ அதனால் கரூர் சம்பவம் இந்த கட்சியை இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட கட்சியாகவும், முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் கட்சியாகவும், நிர்வாகிகளாகவும் மாற்றி இருக்கிறது என்பது உங்கள் அசம்ப்ஷன் இஸ் கரெக்ட். இப்போ அந்த எஸ்ஐஆரோட விஜய் வெளியிட்ட அந்த காணொளி உண்மையிலேயே
கொஞ்சம் அது இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா குடும்பத்தில் இருக்க பெரியவங்களுக்கு தான் அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சுது. கொஞ்சம் இந்த பள்ளி இது கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், கொஞ்சம் இளைஞர்கள் எல்லாருமே விஜய் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா, ஐயோ இது சீரியஸ் தான் போல இருக்குது, உண்மையிலேயே இது இல்லைனா ஓட்டே போயிடும் போல் அந்த அவேர் ஆன மாதிரி வந்து ஒரு இதில் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அந்த எஸ்ஐஆர் விஷயத்தை எப்படி வந்து பார்க்குறீங்க விஜய் இதுக்கு? அதாவது எஸ்ஐஆர்ல விஜய் அந்த காணொளி போட்டதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டே கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி வாட் இஸ் வாட், இது ரொம்ப சீரியஸான மேட்டர் தான் போல இருக்க அப்படின்னு இளைஞர்கள் பல பேர் வந்து பல ஆயிரம் பேர், லட்சக்கணக்கான பேர் அட் ஏ டைம் போய் எலெக்ஷன் கமிஷனில் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதால் தான் அது கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ விஜய் ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குதுன்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான். அவர் சும்மா ஒரு சாங் போட்டாலே அது வந்து ஒருத்தர் சொன்னார், இந்த ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ற அந்த பாட்டு 25 கோடி பேர் பார்த்துருக்காங்க இணையத்தில். 25 கோடி பேர்னா அமெரிக்காவின் ஜனத்தொகையே 28 கோடி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ விஜயினுடைய அந்த பேச்சுக்கு, சொல்லுக்கு, கருத்துக்கு ஒரு பிக் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் மத்தியில் மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது, செல்வாக்கு இருக்குது. அதனால் அவர் பேசுறது அந்த சப்ஜெக்ட் எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். ஸ்ரூட் மூவ் தான். ஏன்னா வழக்கமாக திமுககாரங்க எதுக்கு எடுத்தாலும் பாஜகவை குறை சொல்லுவாங்கயா, இவங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு அதை ஒதுக்கி விட்டவங்க கூட விஜய் சொன்ன பிறகு ஓ அதில் சம்திங் சீரியஸ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி தான் அதில் அவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் விஜய் வந்து சரியான நேரத்தில் அதை பேசினார். அது நல்ல கருத்து தான். அவர் சொன்னது வந்து உங்கள் உரிமையை, ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. ஏன்னா பீகாரில் வந்து நடந்த அனுபவங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அவர் நோட் பண்ணி இந்த மாதிரி எஸ்ஐஆரில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எஸ்ஐஆர் என்பது ஏதோ புதுசாக மோடி கொண்டு வந்ததல்ல, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் ஆட்சியில் சுதந்திரத்துக்கு பிறகு பல தடவை எஸ்ஐஆர் நடந்திருக்குது. எஸ்ஐஆர் என்பது வந்து ஆஸ் சச் இட் இஸ் நாட் டேஞ்சரஸ், அது தவறு இல்லை. ஆனால் அந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துபவர்களுடைய உள்நோக்கம், அவங்களுடைய எண்ணம் என்ன, எதுக்காக இதை பண்ணுறாங்க. இப்போ கத்தி இருக்குது, கத்தி வந்து டாக்டர் கையில் இருந்தால் சர்ஜன் கையில் அது வந்து நோயாளியை பிழைக்க வைக்கும், குணப்படுத்தும். அதே கத்தி ஒரு கொலைகாரங்கிட்டேயோ ஒரு ரவுடிக்கிட்ட இருந்தால் ஒருத்தனை கொல்லும். இப்போ பாருங்கள், நேற்று ராமேஸ்வரத்தில் சட்டம் ஒழுங்கை பற்றி ரொம்ப தலை குனிய வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் நம்ம. ஒரு மாணவி +2 மாணவி, அவள் வந்து ஸ்கூலுக்கு போகிறா, காதலிக்க மறுத்தா அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கத்தியில் குத்தி அந்த அந்த 17 வயசு பெண் மறைந்து விட்டால், மரணம் அடைஞ்சிட்டா. இப்போ இது வந்து கத்தி என்பது எதுக்கு பயன்படுது? இதே கத்தி டாக்டர்கிட்ட இருந்தால் அது வேறு விஷயத்துக்கு. அதனால் இந்த சார் என்பது ஆஸ் சச் அதுவே தப்புன்னு சொல்கிறாங்க சில பேர். இல்லை, அது சரி. ஏன்னா போலி வாக்காளர்கள், இறந்து போன வாக்குகள், இடம்பெயர்ந்தவர்கள் அதெல்லாம் அப்டேட் பண்ணணும், தப்பு கிடையாது. ஆனால் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு பாஜக அதற்கு எதிரான வாக்காளர்களை பஞ்சாக பல்காக ரிமூவ் பண்ணது தான் நம்ம பீகாரில் பார்த்தோம். அப்புறம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு தான் அதை கொஞ்சம் பேரை ரெஸ்டோர் பண்ணாங்க. ஸோ விழிப்பாக இருக்க வேண்டும். எஸ்ஐஆர் எக்ஸசைஸில் நம்ம வந்து அதை பாய்காட் பண்ணுறது, அது தேவையில்லைன்னு சும்மா இருக்கிறதெல்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், அதிமுக சொல்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பார்த்தேன். நான் சிவி சண்முகமும் இன்பதுரை அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் கமிஷன்கிட்ட போய் இன்னைக்கு கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய அனுபவம், இப்போ எங்கள் வீட்டில் கூட வந்தாங்க, திடீர்னு வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டீங்களா கொடுங்கன்னாங்க. நீங்கள் யாருன்னு? நான் திமுக வட்ட பிரதிநிதி. நாங்கள் உங்களுக்கு என்ன வேலைன்னு? அவரை வர சொல்லுங்கள், அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் இருப்பாங்களா, அவரை வர சொல்லுங்கண்ணா. ஸோ கம்ப்ளீட்டாக திமுகவினர் வந்து ஒரு பக்கம் இது தெரியல, இதை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டே, மறுபக்கம் அப்படியே எல்லா ஃபார்மையும் அவங்க பல்காக வாரின்னு போயிடுறாங்க. பிஎல்ஓவையே இவங்க ஓரமாக வச்சுட்டு இவங்க தான் எல்லாத்தையும் பதிவேற்றம். இது ரொம்ப தப்பு. தமிழ்நாடு அரசு இவங்க கையில் இருக்குதுன்றதுக்காக
தேர்தல் ஆணையத்தின் வேலையை தேர்தல் ஆணைய அலுவலர்கள் தான் செய்யணும். அஃப்கோர்ஸ் அவங்களுக்குன்னு வானத்திலேருந்து குதித்து ஆள் வர முடியாது. மாநில அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் இவங்கள தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க அந்த பணி அதாவது யார் அந்த பணி செய்ய கடமைப்பட்டவர்களோ அவங்க தான் அதை செய்யணும். கட்சிக்காரங்க வேடிக்கை பார்க்கலாம், விட்னஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே திமுகவினர் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ அவங்கதே இதை செய்கிற மாதிரி அவங்களே ஃபில்அப் பண்ணுறது, அவங்களே வாங்கிறது. இது சரியான இப்போ பாஜக செய்கிற அதே வேலையை தான் திமுக செய்யுதுன்னு நம்ம அதை சொல்லலாம். அதாவது திமுகவினர் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வச்சுக்கிட்டு அவங்களே அதை பதிவேற்றம் பண்ணுறது, அவங்களே அதில் எல்லா வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ணுறது, இல்லை பல்காக அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு இல்லைங்க போனோம், அவன் வீட்டுக்கு போய் கொடுக்கணும். இல்லை கேட்டால் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிங்கன்றாங்க. நான் ஒரு ஆடியோவே பார்த்தேன். நான் இந்த பிஎல்ஓ சொல்கிறாங்க அவர் வாங்கின்னு போயிட்டாருங்க, அவர் வட்டச் செயலாளர் திமுக, அவர்கிட்ட போய் வாங்கிக்கிங்கன்னா ஒய் ஐ ஷுட் கோ டு ஏ டிஎம்கே பர்சன். அப்போது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை பயன்படுத்தி ஒரு பக்கம் அது மோடி பாஜக சதின்னு சொல்லிக்கிட்டு அந்த சதியில் ஏதாவது நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி திமுக பண்ணுதுன்றது ஒரு ஃபேக்ட்டு தான். நானே அதை வாட்ச் பண்ணேன். அதனால் இது சார் பற்றி தாவேகா சொன்னது அவங்களுக்கு ரொம்ப தேவைங்க. ஏன்னா நியூ ஓட்டர்ஸ் அவங்களுக்கு தான் அதிகமாக இருப்பாங்க. 18 வயசு முடித்த ஒன்றும் வரக்கூடிய ஓல்டு ஓட்டர்ஸில் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க நான் சொல்ல. ஆனால் பல்க் ஆஃப் தி நியூ ஓட்டர்ஸ் டிவிகே ஓட்டாக தான் இருக்க போகுது. அப்போது அவங்க புது வாக்காளர்களை சேர்ப்பதிலும் அவங்க ஆதரவாளர்கள் வாக்குகள் நீக்கப்படாமல் பாதுகாப்பதிலும் கூடுதல் கவனம் தாவேகாவுக்கு இருக்கணும். அதை தாவேகா நிர்வாகிகள் அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேற்று கூட ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், புஷியானது அதுக்கு ஒரு பயிற்சி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காரு ஆன்லைனில். ஸோ நல்ல முயற்சி தாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் இதில் இன்வால்வ் பண்ணணும். அதாவது பாஜகவின் நோக்கம் நிறைவேறாமல் செய்யணும், ஆனால் ஷார் நடக்காமல் தடுக்கக்கூடாது. என்ன ஒரே குறைன்னா, ஒரு 6-6.5 கோடி வாக்காளர்களை ஒரு மாதத்தில் இதெல்லாம் பண்ணிட முடியுமா? இது ஒரு ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஹரியாக பண்ணுறாங்க. அதனால் தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்குது, சில பேர்கள் நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க நாங்கள் இதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு போடுவோம், நீங்கள் அப்பீல் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மே மாதம் தேர்தலை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஷார்ட் டைமில் இப்படி ரஷ்அப் பண்ணால் நிச்சயமாக தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை லெஷராக பண்ணியிருக்கணும், தேர்தலை வச்சுக்கிட்டு பண்ணியிருக்க வேணாம். இதுக்கு 1 வருஷம் காலம் நிம்மதியாக பண்ணலாம்.